சென்னை மண்ணடியில் உள்ள ஐஎம்எல் கட்சி அலுவலகத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்காக அக்கட்சியின் தலைவரை சந்திப்பதற்காகவும் முதலமைச்சர் விஜய் வருகை வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்கிக்கலாம். நௌசாத், விவரங்கள். வணக்கம் சோழன். தமிழக முதல்வர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய தேசிய ஆதரவுகளை சந்தித்து சால்வை அணிவித்து நன்றி தெரிவிக்க வந்திருக்கிறார். குறிப்பாக பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய வேண்டிய சூழல்ல பல்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி சார்பாக ஆதரவு தெரிவித்தார்கள். அவங்க 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் நாளை பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழல்ல அந்த கட்சி கூட தாவேக்கு ஆதரவாக குறிப்பாக ஓட்டளிக்க மிக எதிர்பார்த்த நிலையில அவர் ஏற்கனவே ஒத்துக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் அந்த கட்சியினுடைய தேசிய தலைவருக்கு ஆதரவு நன்றி தெரிவித்த நிலையில இதில் தற்போது தமிழக ஜோசப் விஜய் அவர்களும் தாவேக தலைவருமானவர் தற்போது அவருக்கு நன்றி தெரிவிக்க சாவலை அணிவித்து மரியாதை தெரிவித்திருக்கிறார். குறிப்பா அவருடன் மிக முக்கியமாக ஆதரவு புத்தியானது மற்றும் துறைமுக சட்டமன்ற வேட்பாளர் மிகவும் அந்த கட்சி கட்சியினுடைய நிர்வாகி மிக முக்கியமாக நவாஸ்கனி, மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஷாஜகான், மேலும் சையத் பாஷா உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றார்கள். அவர்கள் ஏராளமான குறிப்பாக மண்ணடி அவருடைய அலுவலகம் முழுவதுமாக குவித்திருக்கிறார்கள். ஏராளமான பெண்கள் குவித்திருக்கிறார்கள். இதுதான் சட்ட பரவல் ஏற்படுத்த வேண்டும். அங்கிருந்து பெண்களையும் அவற்றை தற்போது ஈடுபட்டிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் தங்களுடைய கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டுள்ள சூழலுக்கு காவல் சொல்ல வேண்டும். இதற்கிடையில்தான் தற்போது தமிழக ஜோசப் விஜய் அவர்கள் தேசிய தலைவர் ஆதரவு சந்தித்து மரியாதை குறிப்பாக நன்றி தெரிவித்து வருகிறார். சரவணன். நௌசாத், அடுத்து நேற்று முதல், அதாவது பதவியேற்றது முதலே மரியாதை நிமித்தமாக அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார். தற்போது தனது கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தமைக்காக ஐஎம்எல் கட்சி அலுவலகத்திற்கு வைத்திருந்திருக்கிறார். இதன் பின்பு முதலமைச்சர் விஜயின் பயணம் என எந்த கட்சி தலைவரை சந்திக்க இருக்கிறார்? நேற்றிலிருந்து அதாவது வாக்களித்தும் அதுக்காக குறிப்பாக மிக முக்கிய மூத்த அரசியல் சந்தித்து அவர் வாக்களித்தும் குறிப்பாக நன்றி தெரிவித்து பார்க்க முடியாது. நேற்று அவங்க ஸ்டாலினை சந்தித்தார், வைகோவை சந்தித்தார், இதுபோல பல கட்சி தலைவரை சந்தித்தார். இன்று மிக முக்கியமாக இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய தலைவரை சந்தித்த பிறகு தற்போது மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தில் அந்த கட்சியினுடைய மாநில தலைவரையும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மற்றும் மூத்த நிர்வாகிகளும் நிர்வாக சந்தித்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்றத்தை சந்தித்து நன்றி தெரிவிக்க தற்போது அங்கே சென்றிருக்கிறார். அதற்கு பின்பாக மிக முக்கியமாக டிவி சந்திக்க தகவல் இருக்கிறது. அடுத்தடுத்து குறிப்பாக விடுதலை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், மேலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்ட பல்வேறு நபரை சந்திப்பா எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசா. The Chennai Silks in Mega Summer Sale.